வட இந்தியாக்கள்ல பல பாஜகவுடைய வாக்காளர்களே எப்படியும் மோடி அவர்கள் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சாவடிக்கு நிறைய பேர் வர்றதில்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக. நேற்று அமித்ஷா சொல்லிட்டார், 400 இடங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அந்த ஸ்லோகனுக்கு போகிறாங்க. அது கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாவே மோடி தான் பிரதமர் வேட்பாளரா, ஒருவேளை அமித்ஷாவுக்கு தான் அவர் வாக்கு கேட்கிறார் அப்படின்ற மாதிரியான கமெண்ட் எல்லாம் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த வருஷம் நரேந்திர மோடி 75 வயதை அடைய போகிறார். அப்படின்னா அவர் பிரதமராக வர முடியாது. அப்போ அமித்ஷா தான் வரப்போகிறார். அந்த அமித்ஷாவுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்கிறார். இப்படி ஒரு கொண்டு வந்தால் மக்கள் மத்தியில், அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் யார் பிரதமர்னு குழப்பமாக இருக்க பிஜேபி தரப்பில் என்ற ஒரு இப்படி ஒரு எண்ணம் உருவாவதற்கு, மக்கள் மத்தியில் இந்த எண்ணம் பரவுவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி ஒரு பொழுது போட்டிருக்காருன்னு சொல்லுவோம்ல, அதுதான். காருக்கு யாராவது ஒரு டிரைவர் வருவாங்க, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம்ல யார் டிரைவர் வராங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த இது பேசிக் சைக்காலஜி. நமக்கு யார் லீடர் அப்படிங்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. சார், தேசிய அளவில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது பெரும்பாலான மாநிலங்களில் குறையுது சார். அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஆந்திர பிரதேச மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, ஆந்திர பிரதேசம் இல்லை ஒரு சில மாநில தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் வாக்கு சதவீதம் அதிகரிக்குது. இப்போ இந்த வாக்கு சதவீதம் குறையுதுன்றது எதை இண்டிகேட் பண்ணுது சார்? அரசியல் கட்சிகளுக்கும் சரி, பொதுவாக இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவில் பார்க்கும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் ஏதோ முடிவெடுத்துட்டாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க, வாக்கு சீட்டு பதிவில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவும். பொதுவாக வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்சியாளர்களை மேலே அதிருப்தியை காட்டுறாங்க அப்படின்னு தோணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பெரும்பாலும் இவங்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மூன்றாவது பார்வை ஒன்று உண்டு. வாக்கு சதவீதம் குறைவாயிடுச்சுன்னா இளைஞர்கள் அதிகமாக வாக்களிக்கவில்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுது. இளைஞர்கள் 18 வயது நிரம்பியவர்கள், ஒன்று அவர்களுக்கு அரசியல் புரிதல் அல்லது அக்கறை அல்லது ஆர்வம் அல்லது சமூக பிரஜையோ அதெல்லாம் இல்லாமல் இன்னும் வரவில்லையா, அல்லது களத்தில் திரும்ப திரும்ப இதே பழைய ஆட்களே போட்டிக்கிறதுனால நமக்கு இளைஞர்கள் நிறுத்தாததுனால பெரும்பாலும் இளைஞர்கள் களத்தில் இறங்குவது மிக அதிகம் இல்லை. கம்பேர் பண்ணும்போது தெரியும் நமக்கு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இது ரெண்டாவது. மூன்றாவது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூர்களுக்கு போகிறது, அந்த படிப்புக்காக செல்வது. இங்கே வாக்குகள் இருக்கும், வாக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கும், வாக்கு பதிவுன்னு அடையாள அட்டை கூட இருக்கும். ஆனால் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தான்னா அவன் மெனக்கெட்டு இதுக்காக ஓட்டு போடுறதுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது 3. அடுத்தது யார் ஆண்டா என்ன, எல்லாரும், நான் மூத்தவர்கள் இளையவர்கள் எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன், ராம ஆண்டான ராவணா ஆண்டான என்கிற ஒரு மனப்பான்மை இயல்பாக இருக்கும். எல்லாத்தையும் விட இந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும், பாஜக அல்லது பாஜக கூட்டணிக்கு 400 கிடைக்கும், 370 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் திரும்ப வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி இல்லை. இது ரெண்டுமே நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்னா இன்னார் தான் வேட்பாளர்னு எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தை கூட தெரியும். ஆனால் எதிர்கட்சிகளை பார்த்து நம்ம வாக்களித்தோம்னா கூட அதனால் என்ன பலன் கிடைச்சிட்டு போகுது? இவங்கெல்லாம் சேர்ந்து யாரை பிரைம் மினிஸ்டராக கொண்டு வருவாங்க? அந்த பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரதமர் எவ்வளவு காலம் நீடிப்பார்? அவங்கள கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு எவ்வளவு காலம் ஒத்துமையாக போகும்? கடந்த கால வரலாறு தான், புதுசு கிடையாது. இது மத்திய வயதில் இருப்பவர்கள், நடுத்தர வயதில் இருப்பவர்கள், மூத்தவர்களும் இந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். புதுசாக என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இத்தனை காரணங்களால் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே கேள்வி, வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்குப்பதிவு செய்யாதவர்கள் அதனால தான் வாக்கு சதவீதம் குறைந்தது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வாக்காளர் பட்டியலில் பல பேர்களுடைய விடுபட்டிருக்கு, அது ஒரு கவலைக்குரிய விஷயம். யார், என்ன, ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கும்போது
தேர்தல் ஆணையம் இன்னும் விழிப்போடும் உத்வேகத்துடனும் ஈடுபாட்டுடனும் செயல்பட்டிருக்க வேண்டும் என்ற பார்வையை நான் முன்வைக்கிறேன். தாண்டி இன்னொரு கேள்வி என்ன சார், இப்போது மோஸ்ட்லி தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நடத்துறது வந்து ஒன்று ஃப்ரைடே வைக்கிறாங்க, இன்னொன்று மண்டே வைக்கிறாங்க. தமிழிசை அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இந்த ஃப்ரைடே மண்டே வந்து வைக்கவே கூடாது, வச்சாங்கன்னா எல்லாரும் வந்து ஊருக்கு போயிடுறாங்க, வேற எங்கேயாவது டூருக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை இருந்தால் அதிக அளவில் வாக்களிக்க வருவாங்கன்னு நினச்சது வந்து அதுவே ஒரு பெரிய செட்பேக்காக ஏற்பட்டிருக்கா? இருக்கலாம். அது சொல்கிறது கூட இப்போ யாருக்கு சமூக அக்கறை நாட்டுப்பற்று இதுக்கு ஓட்டு போடணுங்கிறதுல அதுக்கான போதிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை. எப்போவாவது கிரைசிஸ் வந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு எமர்ஜென்சி மக்கள் மத்தியில் நாடு முழுவதும் ஒரு இது இருந்தது, இந்த சர்வாதிகாரம் நம்மளை பாதிக்குமோ அப்படின்றது. அது கூட தென் மாநிலங்களில் இல்லை, வட மாநிலங்களில் தான் அந்த பாதிக்கப்பட்டதுனால. அதனால் ஆக இந்த வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமைங்கிறது கூட ஒரு யோசித்து கலந்து ஆலோசித்து செய்திருக்கலாமோ, லாஜிக்காக தான் படுது தமிழிசை சொல்கிறது. பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். அதுதானே பர்சன்டேஜ் பதிவு இவ்வளவு எஃபர்ட் எடுத்தாங்க. சென்னை மாநகர ஆணையராகவும் அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்லியிருக்காரு, 40 வகையான அணுகுமுறைகளை கையாண்டோம், அப்படியும் வாக்கு சதவீதம் போதியவில்லை என்றால் நாங்கள் இந்த 40 வகையான அணுகுமுறைகளை கையாளாமல் போனால் இன்னும் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறது லாஜிக்கலாக இருக்கான். அப்படி இருந்தால் இன்னும் கவலைக்குரியது. அதெல்லாம் பல்வேறு யோசனைகளுக்கு மக்கள் மத்தியில் எந்த விதமான விழிப்புணர்வு இல்லையா, ஏன் அது இல்லை, அரசியல்வாதிகள் செய்கிற தவறுகளா? ஏன்னா இப்போது பல விஷயங்கள் இருக்குது. மக்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவன் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் சிந்தித்து செயல்பட வேண்டிய உங்களுக்கு இப்போ தான் எந்த கட்சி மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை போடுவதற்கு நோட்டாக வேணும்ல, நான் அப்ளிகபிள் டு ஏதோ ஒரு இது இருக்கு இல்லையா, நோட்டா என்கிற இதையாவது பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது என்னோட பார்வை. சார் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுதுன்னா சார், வட இந்தியாக்களில் வந்து பல பாஜகவுடைய வாக்காளர்களே வந்து எப்படியும் மோடி அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சாவடிக்கு நிறைய பேர் வர்றதில்லை அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. வடநாட்டில் பொறுத்தவரை அதான் நேரட்டிவ் ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்படி ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த கருத்தாக்கத்தினால் பெரும்பாலான மக்கள் அந்த அதாவது அந்த கருத்தாக்கத்தின் தாக்கம் அவர்கள் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது. காலையில் பதிவாகிறது பார்த்திங்களா, காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரை விறுவிறுவிறுன்னு பதிவாயிடுது. மதியம் இந்த கோடையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மதியம் வாக்குச்சாவடிகளுக்கு வருவது இல்லை. நானே பார்த்த பல சாவடிகளில் ஈயாடுது. காரணம் இந்த வெப்பம்தான் காரணம். அரசாங்கமே ஒரு பக்கம் என்ன சொல்லுது, 12 மணிலேருந்து 3-4 மணி வரை வெளியில் வர வேண்டான்னு அரசாங்கமே சொல்லுது. அப்படி சொல்லும்போது வர வேண்டான்னு அரசாங்கமே சொன்ன பிறகு வாக்குச்சாவடிக்கு நான் ஏன் போகணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கலாம். அதுக்கு பிறகு 4 மணிக்கு 4:30 மணிக்கு வந்து 6 மணிக்குள்ளே முடிச்சாகணும். அதுவும் சாத்தியக்கூறாக இல்லை. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் தேர்தல் தேதி நிர்ணயிக்கும் போது யோசித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஓகே சார், தேசிய அளவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாஜக வந்து 400 இடங்களை வெற்றி பெறும்னு சொல்லி முதல் 3 ஃபேஸுகளில் இல்லை ஒரு 2 ஃபேஸுகள் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது சொல்லவே இல்லை. அப்போ அவங்களுக்கே தெரியுது தோல்வி பயத்தில் பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது சார். இது எப்படி பார்க்குறீங்க? நேற்று வரை அது இருந்தது. நேற்று அமித்ஷா சொல்லிட்டார், 400 இடங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அந்த ஸ்லோகனுக்கு போகிறாங்க. என்னை பொறுத்தவரையில் 400 அல்லது 370 எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய இலக்காகத்தான் இருக்கிறது தவிர இலக்கு எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் அவங்களுடைய சதவீதம் 100 மார்க்குக்கு தான் எல்லா எக்ஸாமினேஷன் தயார் பண்ணுவோம். 85 இல்லை 90 கிடைச்சா போரும் இல்லையா, நமக்கு அந்த எண்ணத்தில் இருக்காங்க. அப்படின்னு அநேகமாக 380 370 கிடைத்தால் அவர்களுக்கு உற்சாகமாக இருப்பாங்க. அது கூட்டணி சார்பாக. பாஜக மட்டுமே தனித்து எவ்வளவு பெறுகிறது என்றும் பொறுத்திருப்பாங்க.
ஆனால் சார் இப்போ எதிர்க்கட்சிகள் அது பாஜக விமர்சிப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக வந்து ஒரு சில பேர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் சொல்லி சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து வட இந்தியாவில் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அவங்க நிலவியதாகவும், அதனால தான் வந்து இந்த விஷயத்தை வந்து சமீப காலங்களில் கொஞ்சம் குறைவாக வந்து பிரச்சாரத்தில் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எந்த வாதத்தை பிரச்சாரத்தில்? இந்த 400 இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி எண்ணம் வந்து வட மாநிலத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் உருவாக்கியதுக்கு பெரும்பங்கு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணி திட்டமிட்டு அவங்க தேர்தல் களத்தில் வந்து பல விஷயங்கள் உத்திகள் கையாளப்படும், தொடர்ந்து பிரச்சாரம் செய்வார்கள், பிரச்சாரம் செய்து இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்குவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகள் இருந்த பாஜக ஆட்சி எதை நினைத்தாலும் செய்திருக்குமே. தடாலடியாக செயல்படுவது தான் பாஜகவினுடைய இயல்பு. எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி தடாலடியாக செய்யும். உதாரணத்துக்கு காஷ்மீருக்கு 370 ரத்து செய்து, அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை ரத்து செய்ததோ, சிஏஏ சட்டம், இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்ததோ, இது போன்ற பல முக்கியமான நடவடிக்கைகளை பொறுத்தவரை அவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. எதிர்க்கட்சிகள்லாம் ஏதாவது காரணம் சொல்லி வெளியேற்றி விட்டு கூட தங்களுடைய தீர்மானங்களை, சட்டங்களை நிறைவேற்றி விடுவார்கள். அப்படி இருக்கும்போது 10 ஆண்டுகள் இதை செய்யாதவங்க அரசியல் சாசனத்தை திருத்துவார்களா, திருத்த இயலுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒன்று காரணம் என்னென்னா, ஏற்கனவே நான் பல தளங்களில் சொன்னது, 1973 கேசவானந்த பாரதி என்ற கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் தொடுத்த ஒரு வழக்கில், சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் 13 நீதி அரசர்கள், 13 மெம்பர் பெஞ்ச், அவங்க தான் இந்திய அரசியல் வரலாற்றிலே அதிகமான நீதிபதிகள் இருந்து வழங்கிய தீர்ப்பு என்றால் அது ஒன்று தான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பை, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை யாராலுமே மாற்ற முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மாற்றினா இந்த தீர்ப்பினை அடிப்படையாக கொண்டு ரத்து செய்யப்பட்டுரும். அதனால் அவ்வளோ சுலபமாக செய்ய முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, பாஜக தலைவர்கள் எந்த காலத்தில் அப்படி சொன்னதாக தெரியல. அண்ணல் அம்பேத்கரே வந்தால் கூட அரசமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டார், புரட்டி போட மாட்டாங்க அப்படின்னு பல தளங்களில் சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்எஸும் சொல்லியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் ஜேபி நட்டா, நரேந்திர மோடி தான் நினைக்கிறேன், அண்ணா அம்பேத்கரே வந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு. ஆக அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் திருத்த மாட்டார்கள். ஒன்று. இடஒதுக்கீடும் இதுவும் கை வைக்க மாட்டார்கள். சார், அதை தாண்டி வந்து பாஜக சொல்கிற விஷயம் என்னென்னா, எதிர்க்கட்சிகளில் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அது கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே மோடி தான் வந்து பிரதமர் வேட்பாளரா, ஒருவேளை அமித்ஷாவுக்கு தான் அவர் வாக்கு கேட்குறாரு அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டெல்லாம் வச்சுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதிலே எனக்கும் தோணுச்சு. எனக்கு நேற்றே சொல்லணும்னு நினச்சேன். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வாதத்தை வைக்கிறதுக்கு காரணமே, திரும்ப எதிர்க்கட்சிகளில் யார் வேட்பாளர்னு கேள்வி கேட்டு மன உறுதியை தளர செய்யுதில்லை. யார் பிரதமர் வேட்பாளர்னு ஒரு குழப்பம் வரும். அதனால் எதுக்குப்பா அவங்களுக்கு போடுறது, நாம் இந்த கட்சிக்கே போடலாங்கிற மனநிலைக்கு வருவார்கள். இந்த மனநிலைக்கு மக்கள் வருவதற்காகத்தான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பார்வை ஒன்று உண்டு. அந்த பார்வையை முறியடிப்பதற்கு என்ன கவுண்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் திரும்ப எல்லா இடங்களும் பிரச்சாரம் பண்ணுறீங்க. பாஜகவில் வந்து 75 வயசு ஆச்சுன்னா பொறுப்புகளில், அரசு பொறுப்புகளில் வகிக்க முடியாது. அடுத்த வருஷம் நரேந்திர மோடி 75 வயதை அடையப் போகிறார். அப்படின்னா அவர் பிரதமராக வர முடியாது. அப்போ அமித்ஷா தான் வரப்போகிறார். அந்த அமித்ஷாவுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்கிறார். இப்படி ஒரு கொண்டு வந்தால் மக்கள் மத்தியில், அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும் என்ற மனநிலையில் இருப்பவர்கள், ஓஹோ அப்படின்னா அமித்ஷா தான் வருவாரா, சரி நமக்கு நரேந்திர மோடி தானே பிடிச்சிருக்கோம் என்று மறுபரிசீலனை செய்யக்கூடும். இதெல்லாம் லாஜிக் தான், இஃப் பட்டு தான். ஸோ இவங்க மத்தியிலையும் யார் பிரதமர்னு குழப்பமாக இருக்க பிஜேபி தரப்பில் என்ற இப்படி ஒரு எண்ணம் உருவாவதற்கு, மக்கள் மத்தியில் இந்த எண்ணம் பரவுவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி ஒரு பொழுத்தி போட்டிருக்காருன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது எந்த அளவுக்கு எடுபடும்னு தெரியல. ஏன்னா பாதி கட்டம் தாண்டியாச்சு. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு திரும்ப பாஜக பொறுத்தவரை சொல்லியாச்சு. அதையும் மறுத்திருக்கிறார். அமித்ஷா தான் பிரதமர் அப்படின்னு
வருவாரா அப்படின்ற பிரச்சாரத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வந்தாலும் அதை முறியடிக்கிற அதை மறுப்பு தெரிவிக்கிறவர்கள் அமித்ஷாவே சொல்லிட்டார், பிரதமராக அவர்தான் நீடிப்பார், தொடர்ந்து அவர்தான் நீடிப்பார் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை, பார்லிமெண்ட்ரி செட்டப் தான் அப்படின்னு இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப வந்து யார் பிரதமர் அப்படின்றதே வந்து ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கிறதா வந்து சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம் இல்லை தான், ஆனால் ஒருவர் முன்னிலைப்படுத்துவது ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு தானே. வாஜ்பாய் 98 அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அவருக்கு ஆட்சி கவிழ்க்கப்பட்ட இப்படியே எடுத்துப்போம். 1996 பாரதிய ஜனதா கட்சி அதிகமான இடங்களை பெற்றது, ஆனால் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. சட்டபூர்வமாக ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அவர் அந்த 13 அதாவது 13 பிரதமர் அழைப்பு, அதாவது குடியரசுத் தலைவர் அழைப்பின் பேரில் பிரதமராக பொறுப்பேற்றார். ஒரு நிபந்தனையினோடு குறிப்பிட்ட காலத்தில் மக்களவையில் உங்கள் பலத்தை நிரூபிக்கணும். இவருக்கு பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அநேகமாக தெலுங்கு தேசமும் மற்ற பெரிய அளவு இல்லை, மற்ற கட்சிகள் யாரும் ஆதரவளிக்க முன் வராதனால ஆட்சியை நடத்துவதற்கு தேவையான மக்களவை உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தினால அவர் பதவி இழந்தார். அவரே ரிசைன் பண்ணிட்டு போனார். 98 அவர் ஆட்சிக்கு வந்தார். அவர் வரும்போது வாஜ்பாய் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அப்போது இந்த ஒரு ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் ஆதரவை விலக்கி கொண்டால் கவிழ்ந்தார்ல. 99 தேர்தல் வந்தது. அப்போது பிரதமராக வாஜ்பாய் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவர் தான் அந்த அடிப்படையில் தான் அவருக்கு வெற்றி கிடைத்தது. ஆட்சி அமைத்தார், 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்தார். ஸோ இது வந்து ஜனநாயக அமைப்பில் யதார்த்தம்தான். அதாவது மக்களால் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வரணும் அப்படின்னு நியதி. ஆனால் தெரிஞ்சிருக்கணும் யார் இப்போ கார் நிச்சயம் இருக்குது, காருக்கு யாராவது ஒரு டிரைவர் வருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம்ல யார் டிரைவர் வராங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த இது வந்து பேசிக் சைக்காலஜி, நமக்கு யார் லீடர் அப்படிங்கிறது.